வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து படிக்கணும், அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கு இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷினை ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக் இதிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். இதில் 1 மார்க் கொஷினுக்கு ஃபஸ்ட் நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஒரு சல்பைடு தாதுவை வறுக்கும்போது எண்ணற்ற அதாவது நிறமற்ற வாயு வெளியேறுகிறது, அதாவது எந்த நிறமற்ற வாயு வந்து வெளியாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, SO2, இந்த சல்பர் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வைரத்தின் உள்ள கார்பன் அணுக்கள் ஒவ்வொன்றும் டைமண்டு, இது வந்து பார்த்தோன்னா நம்ம படித்தது தான். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நான்முகி டெட்ராய்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து P4O6 குளிர்ந்த நீருடன் வினைபுரிந்து எதை தரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தேர்டுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, H3BO3. அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பொர்மாங்கனேட் ஆனது ஆக்சாலிக் அமிலத்தை இவ்வாறாக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறது. அப்போ 4th 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்னா கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து கரெக்டான ஆன்சர். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் இணைப்பு பால கார்பைனல் தொகுதியினை கொண்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா, இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து FCC அளவுக்கூட்டியில் காணப்படும் வெற்றிடத்தின் சதவீதம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்ம என்ன சொல்லணும்னா 26 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒரு முதல் வகை வினையானது 60 நிமிடங்களில் 75% நிறைவு பெறுகிறது. அதே வினை நிபந்தனைகளில் 50% நிறைவு பெறுகிறது. தேவையான காலம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதற்கான காலம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30 மினிட்ஸ், 30 நிமிடங்கள் தான் வந்து கரெக்டான ஆன்சர். பின்னொற்றுள் லூயி காரணமாக செயல்படாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ லூயி காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும், BF3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 9th கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 2 கூற்று காரணம் வந்து பார்த்தோன்னா தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர், டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பின்னோற்றில் சரியாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th வந்து கரெக்டான ஆன்சர் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். 10th வந்து ஜெல்லுன்னு வந்து சொல்லுவோம். ஜெல் அப்படிங்கிறது பட்டர், களி, வெண்ணெய் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவோம், பி. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 273 278 கெல்வின் வெப்பநிலையில் இதற்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர், பி ஹைட்ராக்சி அசோபென்சின். அதே மாதிரி 12க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் வந்து கரெக்டு, ஹெல்வெல்ஹாண்ட், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 13க்கான ஆன்சர் வந்து கொஸ்டின் வந்து பின்னூற்றில் எது ஹாம்பன் புரோமைடு வினைக்கு உட்படாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், 13க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பின்னோற்றில் எந்த ஒன்று உடலில் தயாரிக்கப்படாதது, உடலில் எது தயாரிக்கப்படாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடலில் தயாரிக்கப்படாதது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் ப்ரொடியூஸ்டு த பாடி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து மேபி விட்டமின் தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து பின்னோற்றில் எந்த ஒன்று மக்கும் பலப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கும்னாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த BHBV தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான கீ ஆன்சர் நான் கீழே உங்களுக்கு காட்டுறேன். 6 to 12 பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 24 வந்து கம்பல்சரி. எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை, கிவ் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம், சலவைத்தூள் எவ்வாறு தயாரிப்பாய், ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் த ப்ளீச்சிங் பவுடர். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா pH வரையறை, டிஃபைன் pH, நீண்ட காலத்திற்கு காப்பர் சல்பேட்டை இரும்பு கலனில் சேமிக்க வைக்க இயலுமா, நேர்மின் சுமை கொண்ட கூழ்மங்களுக்கு 2 எடுத்துக்காட்டு தருக, ஈத்தனிலிருந்து அசிட்டால்டிகைடு எவ்வாறு தயாரிப்பாய், ரப்பரின் வல்கனையாக்கல் பற்றி சிறுகுறிப்பு வரைக, குளோரோபென்சிலிருந்து பீனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, ஹவு த பீனால் ப்ரிப்பேர் டு குளோரோபென்சின், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கு 6 into 3 18. இதில் இரும்பு அதன் ஆக்சைடு தாதுவான Fe2O3 பிரித்தெடுப்பதில் சுட்ட சுண்ணாம்பின் பயன்பாடு, கந்தக அமிலத்தின் பயன்களை தருக, ஃப்ரங்கல் குறைபாடு சிறுகுறிப்பு வரைக, முதல் வகை வினைக்கு 3 எடுத்துக்காட்டு தருக, வினைவேக மாற்ற நச்சுக்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக, அதே மாதிரி காப்ரியல் தாலிமைடு தொகுப்பு வினை பற்றி குறிப்பு வரைக. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இமீடியட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான மாடல். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 அப்டேஷன் எல்லாமே வந்துட்டுருக்கோம். இதிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பின்வரும் குறைபாட்டு நோய்கள் விட்டமின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் குறைபாட்டு விட்டமின் பெயர்கள் ரிக்கெட்ஸஸ், ஸ்கர்வி, மாலை குருடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். அடுத்தடுத்த அப்டேட்டும் உங்களுக்கு 1 by 1 வரும். ஸோ இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வானாக்கல் முறை பற்றி சிறுகுறிப்பு வரைக, பின்வரும் சேர்மங்களில் ஆலஜன் ஆக்சிஜனேற்ற நிலையிலே எழுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கான கீ ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். கீ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு இந்த லாந்தனாய்டு ஆக்டினாய்டு ஒப்பிடுக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. அடிக்கடி ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தோன்னா கேட்கக்கூடியது லாந்தனாய்டு ஆக்டினாய்டு. அதே மாதிரி அணைவு சேர்மங்களில் காணப்படும் ஒரு சுழற்சி மாற்றியங்களை விளக்குக, பின்வரும் அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்களை குறிப்பிடு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒளி சுழற்சி மாற்றியங்களை விளக்குக, பின்வரும் அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்களை குறிப்பிடு, கம்பேர் லாந்தனாய்டு ஆக்டினைட்ஸ், எக்ஸ்பிளைன் த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அணைவு எண் என்றால் என்ன, பிபிசி அமைப்பில் உள்ள ஒரு அணுவின் அணைவு எண் யாது. ஸோ 5 மார்க் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மின்னார் புகுத்தல் பற்றி ஃபாரடே விதியினை கூறுக, கோல்ட்ரஸ்-ரா விதியினை கூறுக. விக்டர் மேயர் சோதனை மூலம் ஓரினை, ஈரினை மற்றும் மூவினை ஆல்கஹாலை எவ்வாறு வேறுபடுத்துவாய். ஸ்டேட் த பாரடைஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், ஸ்டேட் த கோல்ட்ரஸ் லா. ஹவ் வில் யூ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி, டெர்ஸ்ட்ரி விக்டர் மேயர் டெஸ்ட். கன்னிசாரா வினைவழி முறையினை எழுதுக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சுக்ரோஸ் மூலக்கூறானது ஒரு ஒடுக்கும் தன்மையற்ற சர்க்கரையாக உள்ளது ஏன். ரைட் த மெக்கானிசம் ஆஃப் கன்னிசாரா ரியாக்ஷன். ஹவ் வில் யூ கன்வெர்ட் த பென்சின். ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஆன்சர் இருக்குது. இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 HSC செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன் ஜூன் 2025 கெமிஸ்ட்ரி நடந்துச்சு. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூன் 2025, மார்ச் 2025 நடந்ததுக்கப்புறம் இது நடந்திருக்கும். அதுக்கான கீ ஆன்சர் தான். ஸோ இந்த கீ ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆகும். மேலே பார்த்த 1 மார்க்கான ஆன்சர் கீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இதை 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் கீ ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் இனி 2 பாயிண்ட்ஸு, ப்ரிப்ரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுட்ரு, கரெக்ட் ஈக்குவேஷன் ஆர் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்லி எழுதியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஹெச்ங்கிறது கரெக்ட் டெஃபினிஷன், அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கணும். பவர் ஆஃப் ஹைட்ரஜன் எழுதியிருந்தாலே ஒரு மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் சார்ஜ் இன் கொலைடல் எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் இருக்கணும். ப்ரிப்பேர் த அசிட்டால்டிகைடு ஃப்ரம் எத்தனால், ரியாக்ஷன் வித்தின் இன்டர்மீடியட் ப்ராடக்ட், ரியாக்ஷன் வித்தவுட் இன்டர்மீடியட் ப்ராடக்ட். ரப்பர் வல்கனைசேஷன் என்ன, நேச்சுரல் ரப்பரு ப்ளஸ் சல்பரு ஹார்ட்னஸ்ஸு, இதெல்லாம் 2 மார்க்கு. அப்படின்னா 3% ஆஃப் சல்பரு சாஃப்ட் ரப்பரு 1/2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 10% ஆஃப் சல்பரு ஹார்ட் ரப்பர் 1/2 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபீனால் ப்ரிப்பேர்ட் இன் குளோரோபென்சினுக்கு 2 மார்க்கு. இதுலேயுமே கரெக்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி கீழே ஈக்குவேஷன் வித்தவுட் ரியாக்ஷனுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்லி 1 மார்க்கு, டவ் ப்ராசஸ் எழுதியிருந்தாலும் 1 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீ ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதை ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க இந்த கீ ஆன்சரை. மறக்காது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி யூசஸ் ஆஃப் சல்பரிக் ஆசிடு 2 யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராங்கல் டிஃபெக்ட்ஸ்னால் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், கேட்டலிஸ்டிக் பாய்சன், கேப்ரியல் தாலிமைட் சிந்தசஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீ ஆன்சரை பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரான். ஸோ டைபோரானுக்கு மார்க் வந்து இப்படி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. 2BH2 யூனிட் 1/2 மார்க்கு, 12 வேலியன்ஸ் எலக்ட்ரான் 1 மார்க்கு, 4th டெர்மினல் BH பாண்டுக்கு 1/2 மார்க்கு, 4 2C2E பாண்டுக்கு 1/2 மார்க்கு, 2BHP பாண்டுக்கு 1/2 மார்க்கு, 2 3C2E பாண்டுக்கு 1/2 மார்க்கு. டயக்ராமுக்கு 1 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாந்தன் அண்ட் ஆக்டினைடு கம்பேரிஷன் எனி 5 இருந்தால் போதும். ஆப்டிமல் ஐசோமரிசன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில்
கீ ஆன்சர் இருக்கும். இதை வச்சு தான் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் லா, கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன், கரெக்ட் ஈக்குவேஷன், ஃபாரடேயோட செகண்ட் லா, கோல்ட்ரஷ் லா, விக்டர் மேயர் டெஸ்ட்டு. ஸோ பார்த்துக்கோங்க எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுறாங்க, என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டை வந்து பார்த்தோன்னா எக்ஸப்ட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதை பார்த்தாலே வந்து பார்த்தோன்னா ஒரு ஐடியா தெரியும். ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க அந்த கீ ஆன்சரை. அதே மாதிரி கன்னிசாரா ரியாக்ஷன் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 ஆர் ஜென்ரல் ரியாக்ஷன். ஸோ எப்படி எழுதினாலும் வந்து பார்த்தோன்னா இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் இந்த கீ ஆன்சரை ஒரு கிளான்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்.